இப்படிப்பட்ட தன்மையில் கன்னியா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த மாத பிறப்பே அதோட லக்ன புள்ளி அப்படின்றது கன்னியில் தான் விழுது. அது அஸ்தம் 3ஆம் பாதம். அஸ்தம் 3ன்றது உங்களுடைய ராசிக்கு நவாம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். அந்த ராசியிலே கேது இருக்கார். இந்த இடத்துல சந்திரன் கேது லக்னம் வந்து சந்திரனும், கேது வந்து உங்களுடைய அவரும் சந்திரனுடைய சாரத்தில். சந்திரன் கேது அப்படின்றது இணைவு ஒரு ராசியில் இருக்குது. ஏதோ ஒரு தன்மையில் இப்போ லக்ன புள்ளி சந்திரன் ஆகிடுறாரு. இந்த கேதுவும் சந்திரன் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ இந்த இடம்னாக்க சந்நியாச கோலம் பெறதுக்கான வாய்ப்போ அல்லது அதீதமான இமேஜின், அதாவது ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா 0க்கும் கீழே என்னென்ன நம்பர்ஸ் உங்களால் நிமர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போகிறது, அல்லது 1 போட்டு எத்தனை சைபர்ஸ் சேர்க்க முடியுமோ அத்தனை சைபர் போகிறது. அதாவது ப்ளஸ் மைனஸோட டெட்டு எண்டு எதுவுமே இல்லைல்ல, அந்த நிலையில் தான் உங்களுக்கு. அப்போ ஒரு விஷயத்தை உங்களால் தீர்க்கவே முடியல, கண்டினியூஸ் மட்டும்தான். அது லெஸ்ஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல 2ஆம் இடத்துல தான் உங்கள் சந்திரன் அப்படின்றது 10 கூட, அதாவது 11ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன்றது 2ஆம் இடத்துல குரு சாரம் பெற்றிருக்காரு. குரு அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ல் குரு வந்ததுமே ஓடனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். பட் அந்த அட் ப்ரெசண்ட்டு யாரோட சேர்ந்துருக்கார் அப்படின்னா உங்களுக்கு டெட் அகென்ஸ்ட் சொல்லக்கூடிய செவ்வாய் தான். செவ்வாய் சூரியன் சாரத்தில் இருந்து அவர் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு புதனுக்கு செவ்வாய் பகை தான். 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் தான். அவர் 9ல் நல்ல நல்ல தருணங்கள், நல்ல நல்ல விடிவுகள், நல்ல நல்ல முடிவுகள் வர வேண்டியதெல்லாம் தடைகள் பட்டுக்கிட்டே இருக்குது. 7 ராகு அவரும் சனிசாரம் பெற்ற தன்மையில் மாறிட்டார். இப்போ அதாவது உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். உத்திரட்டாதி அப்படின்றது சனி இருக்கிற இடம் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்க. சனி மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. பட் அவர் நிற்கிற சாரம் அப்படின்றது 4க்கும் 7க்கும் அதிபதியான குருவோட சாரத்தில். உங்களுக்கு குரு நெகட்டிவ் ஃபெல்ல தான். ஆனால் சில விஷயங்களில் வந்து உங்கள் ராசியை பார்க்குறப்ப சில முடிவுகள் தானாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது சரியாகும். பதட்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பதட்டம் அப்படின்றது யார் நிர்ணயம் பண்ணுறா இந்த இடத்துலனாக்க சனி தான் உங்களுக்கு. ஏன்னா 5 கூடிய சனி தான் இந்த பதட்ட ஸ்தானத்தை, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டை பெருசாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றுமே இருக்காது. அந்த பிரச்சனைன்றது பிரச்சனையே இருக்காது. அது பிரச்சனையாக கன்வெர்ட் ஆகி அந்த பிரச்சனையை பெரிய அளவில் சிக்கலாகிறதுக்கான வாய்ப்பு, முடிவுகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 6ல் இருக்க குரு, அதாவது 6ல் இருக்க சனி குரு சாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால இந்த நிகழ்வு நடக்கும். யாருன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. 2ல் இருக்க சந்திரன் வர யார் உடன் உறவுகள் தான், அதாவது அவங்க வழி உறவுகளும் சரி உங்கள் வழி உறவுகளும் சரி. உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி தான் குரு தான் உறவினர்களை சொல்லக்கூடியது. இதில் என்னன்னாக்கா உறவினர்களால் தான் உங்களுடைய குடும்பம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரிவுபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும். அது உங்களுடைய மதராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கூட பிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அது கூட்டாளிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட் ப்ரெசென்ட் இந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்குது. ஏன்னா புதிய நபரோட வருகையோ அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோ அவங்களுடைய சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் அடாப்ட் பண்ணும் பட்சத்தில், ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படி ஒன்றும் உங்களுக்கு புனிதமான தன்மைகளை முடிவுகளை தரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அட்வைஸுகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அதாவது எரியிற வீட்டில் பிடுங்கிறது ஆதாயம்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுவார். அவர் சனிசாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். அப்போ நிறையா பேர் என்னன்னாக்கா தங்களுடைய உறவுகளில் இருக்கக்கூடியதை தாண்டி நண்பர்கள் வழி வட்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நட்பு வழி அல்லது ஃபிசிக்கல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஈவினிங் டைம் பார்த்தோம்னா நாங்கள் 2 பேரும் பானிபூரி போய் சாப்பிட்டுட்ருப்போம். எங்கேயாவது சண்டே சாட்டர்டே வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த உறவுகளே உடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த வேலையை பார்க்கும். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான பேச்சு நபராக தான். ஏன்னா உங்களுடைய அதிபதி யார், உங்களுக்கு புதன் தான். உங்களுடைய அட் ப்ரெசென்ட் உங்களுடைய புதன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அதுவும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா 2, 9 கூடைய சுக்கிரன் சாரத்துலேயும், அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனும் இருக்கார். அவரும் சேர்த்து தான் 11ல் இருக்காங்க. அப்போ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
அப்போ இடமாற்றம் தொடர்புடைய விஷயங்கள் நல்லா நடக்குது, வேலை வழி மாற்றங்கள் நல்லா நடக்குது, நடக்க போகுது. ஏன்னா புதிய வேலை நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இருந்த வேலையில் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வந்து விலகினா கூட புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அழகாக அனுகூலமாக திடீர் திருமணங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 7ல் இருக்கிற ராகு அதுவும் அந்நியத்தில் தான், சொந்தத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, அந்நியத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் விரும்பிய திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மதம் விட்டு மதம் மாறி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்போ திருமணம் ரிலேட்டடாக விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் கண்ணிக்கு தேங்கி இருந்துச்சுனாக்கா, தடைப்பட்டு இருந்துச்சுனாக்கா, அது இப்போ இன்னுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற இதுவரைக்கும் புதன் சாரத்தில் தான் ராகு இருந்தார். அப்போ குழப்பமான மனநிலை தான் தருவார் இந்த இடத்துல. ஏன்னா புதன் உங்களுக்கு ராசிக்கும் 10க்கும் தான் அதிபதி. ஆனால் இந்த இடத்துல சனி யாருனாங்க உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடைய அதிபதி. அப்போ அந்த ஆல்ரெடி மேரிட் ஆனீங்கனாக்கா, அந்த மேரேஜ் பர்சனாக இருந்தீங்கனாக்கா, மேரிட் லைஃப்பில் இருந்தீங்கனாக்கா, அது பிரச்சனைக்குரியதாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே கன்வெர்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை யார் உருவாக்குவா அப்படின்னோம்னாக்கா, உங்களுடைய எண்ணங்களே எதிர்மறை எண்ணங்களை ஆட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சனி தான் இந்த இடத்துல முக்கிய ரோல் பண்ணுவார். சனியும் ராகுவும் நட்பு தான் வேறு இந்த இடத்துல. அதுலேயும் பாவ ரீதியாக பார்க்குறப்ப பூரட்டாதி முடிஞ்சு, அதாவது பூரட்டாதி 2ல் சனி இருக்கார். அதே உத்திரட்டாதி 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். உத்திரட்டாதி 4 அப்படின்றது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் தான். அப்போ 3 ராகு இயக்குறாரு அப்படின்னோம்னாக்கா, கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரேக்கப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரேக்கப் அப்படின்னோம்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் அவங்களோட பேசி பழகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது பிரேக்கப் ஆகும். அல்லது உங்களுடைய நட்பு நிலை பெறுறதுக்காகவே வாலண்டரியாக வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ராகு வந்து சனியோட சாரத்துலையும், சனி 6ஆம் இடத்துல இருந்தும், ராகு அதே நேரத்தில் நாம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் அவர் அதாவது அமைப்பு ரீதியாக இருக்குது, அம்ச ரீதியாக. அப்போ 3, 6, 7 தான் லிங்க் ஆகுது. இந்த இடத்துல 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால கொஞ்சம் தப்பிக்கிறீங்க. அப்போ உங்களால் எந்த விதமான பேச்சுக்களும் பிரச்சனையே வராது. ஆனால் அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் அது பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்போ யார் உங்களுடைய ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய சுயதொழில் சார்ந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும், அவங்க வழி சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதில் இடத்துல உங்களுக்கு அனுகூலமாக, அதாவது உங்களால் ஒரு விஷயத்தை வந்து அனுகூலமாக நானே என்னுடைய தீர்வுகளை எடுத்துருவேன், என்னுடைய புத்தியை வச்சே நான் வந்து சில முடிவுகள் நான் எடுத்துருவேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா புத்திகாரகன் சொல்லக்கூடிய சனி 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் குருசாரம் பெற்ற தன்மையில் அவர் 9. அப்போ ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையில் நீங்கள் ஃபஸ்ட்டு தடை வரும். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவில் சில தடைகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த முடிவுகளை எடுத்து உங்களுடைய க்ளோசர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பெல்ட்டில் நீங்கள் வந்து அதை சொல்லணும். யார் நட்பு வட்டத்தில்ன்றதை காட்டிலும் ஃபேமிலி வட்டத்துலையும் சரி, உங்களுடைய யார், அது சன்னாக இருக்கட்டும், டாட்டராக இருக்கட்டும், உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் மதராக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், அந்த க்ளோசர் லைஃப்பில், அதாவது க்ளோசர் பெல்ட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்கள், அதை இனிஷியேட் பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல என்னென்னா தனி மனித தன்மையில் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் தான் உங்களுக்கு இடையூறுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒழிய, மற்றபடி நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் யோகம்தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அது சூப்பராக, அதாவது சூப்பர்னா ஐ மீன் அவர் வந்து ரோகிணி, அதாவது 2ல் இருக்கக்கூடிய சந்திரன் சாரத்தில் தான் இருக்கார். அவர் மிகப்பெரிய அனுகூலமான பலன். அப்போ ஏதோ ஒரு இடப்பெயர்ச்சி, ஏதோ ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறது. அப்போ சில பேச்சு வழி, கம்யூனிகேஷன் வழி சில பிரேக்கப் தடைகள் இருந்தால் கூட அதெல்லாம் தகர்த்து அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பலம் பெற்ற தன்மையில் மாறுறது. உங்களுடைய ராசி அதிபதி புதன் பலம் பெற்ற தன்மையில் மாறுது. உங்கள் 2ஆம் இடத்துல சந்திரன் பலம் பெற்ற தன்மையில் மாறுது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பலம் பெற்ற தன்மையில் மாறுது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கார ஒழிய, பட் குரு சாரம் பெற்று அவர் குருவும் உங்களுக்கு 9ல் தான் இருக்காருன்றப்ப நிச்சயமாக இடப்பெயர்ச்சின்றது ஒன்று உண்டு, ஜாப் வைஸ் மாற்றன்றது ஒன்று உண்டு, அதேமாதிரி வேலையில் ஒரு அபிவிருத்தி மாற்றன்றது உண்டு. ஆனால் இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே கருத்து மோதல்கள் இல்லாத தன்மைகள் இருந்துச்சுனாக்கா பெஸ்ட்டு. ஏன்னா இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா அவர் சனி சாரத்தில் பயணிக்கிறார் ராகு, குரு நல்லா இருக்கார், ஆனால் 7ல் இருக்கிற ராகு. அப்போ உங்களுடைய கணவர் நல்லவராக இருப்பார், உங்கள் மனைவி நல்லவராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு போதனை தரக்கூடியவங்க கெட்டவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் யாருன்னா கூட்டாளிகளை சொல்லக்கூடியதாக இருக்குது. உங்கள் கூட உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட யாரெல்லாம் கூட உடன் இருக்காங்களோ
அவங்க வந்து தரக்கூடிய துர்போதனைகளே உங்களுக்கு நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய கணவனை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, உங்களுடைய மனைவியை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அவங்க யாரோட பழகுறாங்க, யார் சொல் கேட்குறாங்க, அவங்களோட யாரெல்லாம் இது வந்து அட்வைஸ் அவங்களுக்கு வந்து ஆலோசனைன்ற பேரில் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வழி உங்களுக்கு கத்தி வீசுகிறாங்க அப்படின்றத பாருங்கள். அந்த எரிகிறத பிடுங்கினோம்னாக்கா கொதிக்கிறத அடங்கிடும். அதுபோல் என்னன்னாக்கா அவங்க கூல் டவுன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டாக யார் செயல்படுறாங்களோ அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னால சரியாயிடும். இந்த டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய இருவருடைய பிரச்சனை, இருவருடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா குரு நல்ல நிலையில் இருக்கார். ஒன்று ப்ளஸ்ஸு செவ்வாயோட கான்ஃப்ளிக்ட்ன்றது, கருத்து வேறுபாடுன்றது இருக்க தான் செய்யும். உடல் இல்லைன்னா குடல் இல்லை. சின்ன சின்ன கருத்து அது வந்து 6ஆம் இடம் முத்திடக்கூடாது. 8ஓட கனெக்ட் ஆகிறது, 7 8ஓட கனெக்ட் ஆகிறதுன்றது காலையில் சண்டை போடுவோம், சாயங்காலம் சேர்த்துருவோம், அவ்வளோதான். அது 6ஓட கனெக்ட் ஆனால் தான் இந்த இடத்துல சிக்கலாகிடும். 6ன்றது சனி வந்து டேரெக்டாக குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்கா சனி இந்த இடத்துல வீக்காக, உங்கள் ஜாதக ரீதியாக சனி வீக்காக இருந்தாலே போதும். இப்போ கோச்சாரம் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. அதுவும் இப்போ வக்கர சனி வேறு. அது நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் வக்கர சனியில் தான் ட்ராவல் ஆகும். அப்போ சனிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. சூரியன் தான் டுக் ஓவர் பண்ணுவார். சூரியன் 11 தான் இருக்கார். அப்போ லாப ஸ்தானத்தில் தான் சூரியன் இருந்து நடத்துறாரு அப்படின்றது. அது விரையாதிபதி வேறு. அப்போ சுபவிரயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, வீட்டில் வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாமே. ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவர் தான், வண்டிக்கு அதிபதி அவர் தான். யார்? சுக்கிரன். அவர் 11 தான் இருக்கார். அப்போ இது எல்லாமே என்னன்னாக்கா ஏதாவது பொருள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அப்ளிமெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியலாக, எக்கனாமிக்கலாக நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அப்போ படிப்பு நல்லா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சனி 6ல், குருசாரம் பெற்று குரு 9ல் தான் இருக்கார். அப்போ வேறு இடத்துல போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதோ, வெளிநாடுகள் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்போ, வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்போ நல்லாயிருக்கு. தகுதி தேர்வுகள் எதுவும் பண்ணோம்னாக்கா அது சிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 தான் போட்டி பந்தயங்கள். அவர் போய் இப்போ 9ல் இருக்கார். யார்? செவ்வாய். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள். ஏதாவது தகுதி தேர்வு நடக்க போகுது, போட்டி பந்தய தேர்வு நடக்க போகுது, அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஜெயிக்கலாம், ஈஸி. ஏன்னா உங்களுக்கு சூரியன் புதன் வந்து 11ல் இருக்கிறதுன்றது ஏதாவது அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணால் கூட அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடு ஆடி மாதன்றது இது வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னம்னாக்கா அதுக்கு டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னம்னா அதுக்கு டைரெக்டாக நீங்கள் 2 பேருமே ஒரு பொறுப்பாளிகள் கிடையாது. அவங்களுக்கு யாரோ ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன், அவங்க யாருன்றதை ஐடென்டி பண்ணுங்கள். அந்த ஐடென்டி பர்சனை நீங்கள் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட்டு அவங்க அரகண்டாக அவங்கள வந்து வன்மம் பண்ணி அவங்கள கக்குனோம்னாக்கா இன்னும் இவங்க சீன்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ அதை வந்து சரி பண்ணாலே போதும். வழக்கு வழி போயிடுச்சு, அது சரியாக வருமா அப்படின்னு நிச்சயமாக அந்த இடத்துல வழக்கு வழி விடுதலைகள் நிறையா இருக்குது. ஏதாவது ஆல்ரெடி வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, அதெல்லாமே பூர்வீக சொத்து வழி சிக்கல்கள் இருக்குது. அது மட்டும்தான் தேங்கும், அது நடக்கும். ப்ராப்பர்ட்டி வைஸ் இருக்கிற டிஸ்பியூட்டுன்றது 8 6 சம்மந்தப்படுறதுனால அது கண்டினியூ ஆகும். வியாதிகள் எதுவும் இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஏன்னாக்கா உங்களுக்கு 6ல் இருக்க சனி தான் இந்த வியாதிகளை பற்றி சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கார். அப்போ தந்தைக்கு உங்களுக்கு 9ல் தான் இந்த குருவும் செவ்வாயும் சம்மந்தப்படுறாங்கனாக்கா அந்த தந்தைக்கு இணையான நபர்களை இழக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது நல்ல ஒரு தகுதியான நபரை உங்களுக்குன்னு ஆலோசகராக இருந்தவரை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா இந்த ஆடி மாதன்றது கன்னியாராசி நேயர்களுக்கு அதிகபட்சம் 7ஆம் இடம் தான் மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ணும். 7ன்றது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை சொல்லக்கூடியது, உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை சொல்லக்கூடியது, உங்களுடைய தனித்துவமான ஒரு பிஸ்னஸை சொல்லக்கூடியது, உங்களுக்குன்னு லைஃப் பார்ட்னர், உங்கள் நண்பர்களை சொல்லக்கூடியது. இதில் எல்லாமே பாதிப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த ஒரு பாதிப்பு. ஆனால் அது பாதிப்பு நீண்ட காலத்தன்மையில் உங்களுக்கு லைஃப்லேயே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்படின்னா அது இருக்காது. ஏன்னா 7 கூட வலிமை பெற்றிருக்கோம் 9ல் போய். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் சந்திரன் 2ல் தான் இருக்கான். அப்போ இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா திருப்பி இந்த சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது, அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா நிச்சயமாக 2 பேருமே பிரிந்தவங்க கூட யூனியன் ஆகிறதுக்கோ பிரிந்தவங்க கூட ரீஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அப்போ இந்த கன்னியாராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதன்றது ஒரு கௌரவமான மாதமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணி நீங்கள் பதிவிடுங்க. நான் அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்குறேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை
அனலைஸ் பிரீஃபாக அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளை ப்ரீஃபாக வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க அல்லது டைப் மெசேஜ் போடுங்க, எது போட்டாலும் சரி. அது போடும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு எந்த மாதிரி தன்மையில் இருக்கோ, அதாவது ஃபீஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஃபீஸை பே பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைரெக்டாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை தரேன். நன்றி, வணக்கம்.